ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வெள்ளி விளக்கு வச்சுருப்போம் பூஜைக்கு. அந்த விளக்கு கருத்து போயிடும். அந்த விளக்கை நீட்டாக எப்படி பளிச்சுன்னு நம்ம கடையில் உள்ளது போல் புதுசு போல் எப்படி அதை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த வெள்ளி விளக்கை பளிச்சுன்னு புத்தம் புதுசு போல் ஒரு 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம எப்போதுமே கம்ப்யூட்டர் சாம்பிராணி வீட்டில் பூஜைக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதை சாமி படத்துக்கு முன்னாடி எப்போதுமே நாம் சாம்பிராணி புகை காட்டுறதுக்கு இப்போல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் பவுடராக இருக்கும். இந்த பவுடரை வச்சு தான் நாம் அந்த குத்து விளக்கை நாம் பளிச்சுன்னு சுத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கே புது டிப்ஸாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பளிச்சுன்னு சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பவுடரை கீழே கொட்டாமல் இது போல் நம்ம விளக்கு கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வெள்ளி விளக்கு மட்டும் இல்லைங்க, பித்தளை விளக்கையும் இதை வச்சு நம்ம கழுவலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த விளக்கை நல்லா தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அந்த பவுட்ரு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சபீனா பவுட்ரு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வெறும் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி பவுடரை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரப்பு, ஸ்டீல் நார் அண்ட் ஒரு டூத் ப்ரஷ் ஒன்று தனியாக வச்சுருப்பேன். இப்போ அந்த பவுட்ரு கூட ஒரு 1/2 லெமன் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த குத்து விளக்கை தனித்தனியாக நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. தேய்க்க அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கருப்பாயிடுச்சு. இப்போ இது ஈஸியாக நம்ம விளக்க போகிறோம். இப்போ தனித்தனியாக கழட்டி வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த பவுட்ரு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணியுடைய பவுட்ரு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சபீனா பவுட்ரு, அரை மூடி அளவுக்கு லெமன் எடுத்துருக்கோம். இப்போ இதை ஸ்க்ரப்பில் தொட்டுட்டு நல்லா அப்படியே தேய்ச்சி கொடுத்துக்கலாம். பாருங்கள், தேய்ச்ச உடனேயே ஒரு செகண்ட் கூட ஆகலை. தேய்ச்ச இடம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். இது போல் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமுமே அந்த பவுடரை வச்சு தேய்ச்சி வச்சிடலாம். இதில் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நுணுக்கமான டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அதுக்குள்ளே எல்லாமே கருப்பு கருப்பாக இருக்கும். அதனால நம்ம அந்த பவுடரை தொட்டு எல்லா பக்கமே ஈவனாக தேய்ச்சி வச்சுட்டு நம்ம அடுத்து விளக்குறப்போ அது ஊறிடும். திருப்பி நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பளிச்சுன்னு போயிடும். இப்படி ஸ்க்ரப்பில் தேய்க்கிறப்பவே ரொம்ப ஈஸியாக போயிடுது. ஆனால் அந்த டிசைனுக்குள்ளே எல்லாம் நம்ம அந்த டூத் ப்ரஷ்ஷும் ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. இப்போ தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்த பார்ட் நம்ம அதையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்கள். 2 விளக்குமே எவ்வளோ புதுசு போல் கடையில் நம்ம எப்படி வாங்கினோமோ அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இனி கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம ஏற்றி வச்சதுக்கப்புறம் அதோட சாம்பலை இனிமேல் கீழே போடாமல் இது போல் நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு கவர்லேயோ ஒரு டப்பாலேயோ போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது போல் விளக்குக்கு நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் பளிச்சுன்னு எடுத்துடுது. எவ்வளோ அழுக்கு எண்ணெய் பசை இருந்தாலும் சூப்பராக எடுத்துடுது. அது போக நம்ம ஊதுபத்தி ஏற்றினாலும் அதனோட சாம்பலையும் நம்ம கீழே போடாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க.
இந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற கம்ப்யூட்டர் சாம்பிராணியுடைய சாம்பலை வச்சு நம்ம வெள்ளி பொருட்களையும் பளிச்சுன்னு இதே போல் புதுசு போல் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை பொருட்களையும் நம்ம வந்து அதையும் பளபளன்னு இது போல் நம்ம வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து 1 மாதம் வரைக்கும் கருக்கிறதே இல்லைங்க. நீங்கள் இதை தேய்ச்சி பார்த்துட்டு நோட் பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் வந்து இதுக்குன்னே விற்கிற பவுடர்களெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு அப்புறமே அது வந்து எந்த விளக்காக இருந்தாலும், பித்தளை விளக்காக இருந்தாலும், வெள்ளி விளக்காக இருந்தாலும் அது வந்து கருக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் நம்ம இப்படி இதை தேய்ச்சி நம்ம வந்து இந்த பவுட்ரு வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்க்குறப்போ 1 மாதம் வரைக்குமே கூட பித்தளை விளக்கும் புதுசு போல் இருக்குது, வெள்ளி விளக்கும் புதுசு போல் இருக்குதுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்படி விளக்கிட்டு நீங்கள் ரெண்டையுமே வந்து நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்து எப்போதுமே பூஜை ரூமில் வந்து விளக்குகள் வந்து என்றைக்குமே பளிச்சுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். வீடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம விளக்குகளை வந்து அடிக்கடி வந்து தேய்ச்சி கழுவக்கூடாதுங்க. அதனால் நீங்கள் இப்படி கழுவி வச்சு பாருங்கள். 1 வாரம் விட்டு 1 வாரம் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குதுங்க. சாமி படத்துக்கு முன்னாடி இருக்கிற தீபம் எப்போதுமே வந்து பளிச்சுன்னு புதுசு போல் இருந்தால் தான் வீட்டுக்கு நல்ல சுபிக்ஷம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கைக்கும் அது ரொம்ப நல்லது. இன்னொன்று நம்ம பார்க்குறப்பவுமே நம்மளுக்கு மனநிறைவாக இருக்கும். சாமி படத்துக்கு முன்னாடி பளிச்சுன்னு விளக்க பார்க்குறப்பவே நம்மளுக்கு வந்து ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து புதுசாகிடுச்சுங்க. இது எப்படி கருகருன்னு ரொம்ப கருப்பாக இருந்தது. இப்போ பாருங்கள் கடையில் வாங்குறது போல் எந்த அளவுக்கு புதுசாக இருக்கணும். இப்போ அந்த சின்ன சின்ன டிசைனுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு இருக்குது. அந்த டிசைனுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன கருப்புகளையுமே நம்ம இந்த டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த கருப்புகளையுமே போயிடுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் விளக்கு வந்து நம்ம கடையில் எப்படி போய் புதுசாக வாங்குகிறோமோ அந்தளவுக்கு ஜொலிக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே 2 விளக்கையுமே நான் புதுசு போல் கழுவி எடுத்துட்டேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை பார்க்க முடியும். அடுத்து 2வது விளக்கையும் நான் வந்து விளக்கி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஜொலிக்குன்னு. எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு கருப்பு தெரியல. நல்லா புதுசு போல் இருந்தது. நான் வந்து எல்லா பூஜை பொருட்களையுமே நான் வந்து கழுவி எடுத்துட்டேன். பித்தளை விளக்குகளையும் கழுவிட்டேன். வெள்ளி விளக்கையும் அதே பவுட்ரு வச்சே கழுவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ புதுசு போல் வெள்ளி விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு. அதுபோல் பித்தளை பொருட்களுமே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா தங்கம் போல் ஜொலிச்சுதுங்க. இப்போ இதுக்கு வந்து நாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடலாம். அவ்வளோதான். எல்லா விளக்குகளுக்குமே நாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு.
பார்க்குறக்கே ரொம்ப மங்களகரமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பாக எல்லாருமே ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.